ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சாய்பாபாவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்மை போன்ற பக்தர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பதோடு நம்மை நேர் வழியில் நடக்கச் செய்கிறது. மனதுக்கு ஏதாவது சங்கடங்கள் வரும் அந்த தருணத்திலேயே பாபாவின் திருமுக தரிசனமானது நமக்கு கண் முன் தோன்றுகிறது. மனக்கண்ணால் நாம் சாயிநாதரை உணர்வோமாயில் எப்போவுமே நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நமக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலேயே பாபா கண் முன் தெரிவார். ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு வாசகத்தின் மூலமாக நமக்கு அவர் நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துவார். இது பல பக்தர்களுடைய அனுபவமாகவும் இருந்திருக்கும். ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டோவில் பார்த்திங்கன்னா பாபாவோட ஃபோட்டோ நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம பார்க்குற அந்த நிமிஷமே நமக்குள்ளே தோணும், நான் இருக்கேன், காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பாபா நமக்கு சொல்கிறதா. அதை நாம் எப்போவுமே மனசார நம்பினோன்னா நிஜமாகவே அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த தருணத்திலேயே நமக்கு பாபா நம்பிக்கையை கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் அவரை மனசால் நினைக்கும் போதே நமக்குள்ள ஒரு விதமான உற்சாகம் பிறக்கும். பாபா தன் பக்தர்களுக்கு எப்போவுமே அறிவுரைகளை வாரி வழங்க தவறியதே கிடையாது. பாபா வாழ்ந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க, இப்போவும் பாபாவை நம்புகிறவங்களுக்கு பாபா யாராவது ஒருத்தர் ரூபத்தில் வந்து அறிவுரைகளையும் ஆறுதலையும் தந்தருள்வார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட பக்தர்கள் கிட்ட நேரடியாக சொன்ன விஷயம் எது நடந்ததோ அதெல்லாம் நன்மைக்கே நடந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நடக்க போகிறதும் நன்மையாகவே இருக்கும்னு சொல்லி எப்போவுமே நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி பாபா சொல்வார். இது நமக்கு கேட்குறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவம் இதற்குள்ள அடங்கி இருக்கு. என்னன்னா, கடவுள் நமக்கு அருளியதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் பாபாவை போன்ற குரு தன் பக்தர்களுக்கு உபதேசித்தது. நாம் எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்களாகட்டும், கஷ்டமாகட்டும், எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் வருது. பாபா எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் உணரணும். அப்படி நாம் உணர்ந்தால் போதும், சங்கடங்கள் எல்லாம் தவிடுபொடியாகும். நடக்கவே நடக்காது அப்படிங்கிற விஷயங்கள் கூட மெதுவாக நடக்க தொடங்கும். நீங்கள் எப்போவுமே தோல்வி வந்தால் தளர்ந்து போகாதீங்க. பாபாவுடைய வார்த்தைகளை எப்போவுமே நினைவுக்கு கொண்டு வாங்க. எப்போவும் நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்புங்க. நீங்கள் என்னை நினச்சாலே போதும், நான் உங்கள் கூடவே இருப்பேன்னு சொல்லி பாபா நிறைய இடங்களில் தன்னுடைய பக்தர்களுக்கு உணர்த்தி இருக்கிறாரு. அதை நாம் எப்போவுமே மறக்கக்கூடாது. சாய் மேலே நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையாகப்பட்டது நம்மளை எப்போவுமே உடனிருந்து காக்கும். பாபா ஒரு சில விஷயங்களை நம்மளை வாழ்க்கையில் கடைபிடிக்க சொல்லி சொல்வார். அதை நாம் செஞ்சாலே போதும், நாம் எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய திறமையை நமக்கு கண்டிப்பாக பாபா சொல்லக்கூடிய அறிவுரைகள் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். நாம் கடவுள் மேலேயும் சரி, குரு மேலேயும் சரி, ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் வைக்கணும். நாம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, அதில் முதல்ல நாம் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்கிறது மட்டும் இல்லாமல் பொறுமையாகவும் இருக்கணும். நம்மளுடைய உழைப்பை எல்லாத்தையும் அதில் போடலாம். அதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடியது கடவுளால் அருளப்படுபவை மட்டுமே. இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. நாம் வாழ்க்கையில் எப்போவுமே நேர்மையாக இருக்கணுங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் சுயநலம் இல்லாமல் நாம் வாழும்போது நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கடவுளால் அருளப்படும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு போக மற்றவங்களுக்கும் உதவி செய்யும் போது பாபாவும் சரி, கடவுளும் சரி இதை பார்த்து மகிழ்வார்கள். நம்முடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நாம் அதை எங்கெங்கே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு சொல்லி நாம் புலம்பக்கூடாது. நாம் நினச்சா நம்ம கையில் 5 ரூபாய் இருக்குன்னா 2 ரூபாவை நமக்காகவும் 2 ரூபாவை நம்ம குடும்பத்துக்காகவும் 1 ரூபாயை யாருக்காவது தானம் கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஆனால் நிறைய பேர் அதை செய்யறதில்ல. பாபா இதைத்தான் வலியுறுத்துகிறார். நீங்கள் 1 ரூபா கொடுக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, உங்களால் முடிஞ்சது 1 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுங்க.
போதுங்க. கொடுக்கணுங்கிற எண்ணத்தை நீங்கள் வர வச்சுக்கிட்டாலே போதுங்க. அதை பெருசாக மாற்றுறதுக்கு கடவுள் எப்போவுமே நமக்கு உறுதுணையாக இருப்பார். என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம், நான் எங்கேருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி நினைக்காதங்க. அள்ளி கொடுக்கறத விட கிள்ளி கொடுங்க. 1,00,00,000 ரூபாய் ஒருத்தன் வச்சுருக்கான், அவன் 1,00,000 தானம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. 10 ரூபா வச்சுருக்கிறவன் 2 ரூபாவை தானம் பண்ணுறான் இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். கடவுள் அவருடைய பக்தர்கள் கையிலேருந்து இதைத்தான் எதிர்பார்க்குறாரு. நாம் லட்சமாக கோடியாக செய்யணும்னு இல்லைங்க. நம்ம கையில் இருக்கிற சின்ன விஷயத்தில் கூட அள்ளி கொடுக்க முடியலனாலும் கிள்ளி கொடுத்து பாருங்களேன். கடவுள் அதுக்கு பரிசாக நிறைய நல்ல விஷயங்களை நம்மளுக்கு செய்வார். ஆனால் அதுக்காக நமக்கு கடவுள் ஏதாவது செய்வார்னு சொல்லி எதிர்பார்ப்போட தயவு செய்து தானம் பண்ணாதீங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய தானம் பலவிதமான நற்பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். நல்லதையே நினைப்போங்க, நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். கடவுள் மேலேயும் சரி, சாய்பாபாவை போன்ற மகான்கள் கையிலையும் சரி, நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கான பரிசு நிச்சயமாக ஒரு நாள் நம்ம கைக்கு வந்து சேரும். அந்த நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கையையும் பொறுமையையும் நாம் கடைபிடித்தால் போதும். கடவுளும் சரி, சாய்பாபாவும் சரி, நமக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டியதை கிடைக்க செய்து நம்மளுடைய வாழ்க்கையை கஷ்டங்களில் இருந்து மீட்டு சுகமான, சௌக்கியமான, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இட்டு செல்வார்கள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. சாயியை பணிபவர்களுக்கு சகலமும் கிடைக்கும் என்பதை அவருடைய பக்தர்கள் உணர்ந்தால் போதும். எல்லாமே நம்ம கைக்கு வந்து சேரும். சகல சௌபாகியங்களையும் சாயிநாதர் நிச்சயமாக தந்தருள்வார். நன்றிகள் பல கோடி சாயி அப்படின்னு சொல்லி எப்பெல்லாம் முடியுமோ பாபாவுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. ஏற்கனவே கொடுத்ததுக்கு நன்றி, இப்போ கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நன்றி, இனிமேல் நீங்கள் கொடுக்க போகிறதுக்கும் நன்றின்னு சொல்லி கடவுள்கிட்ட நீங்கள் நன்றி சொல்ல பழகுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைவதை நிச்சயமாக காண்பீர்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.